வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு கொடுத்த 48 மணி நேர கால அவகாசம் உண்மையிலேயே வேலைக்காகுமா, அதை பார்ப்போம். ரெண்டாவது, இந்த டொனால்ட் ட்ரம்புக்கும் யூத மதத்தினருக்கும் இருக்கிற தொடர்பு, அவருடைய தேர்தல் செலவுகளுக்கு இந்த யூத மதத்தினர் பணம் கொடுத்தார்களாம். யூத மதத்தினர் மீது டொனால்ட் ட்ரம்புக்கு ஏன் இவ்வளவு கரிசனை, அது ரெண்டாவது அம்சமாக பார்ப்போம். மூன்றாவதாக, பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், இந்தியாவை வல்லரசாகிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் சமீபத்திய செயல்பாடுகள் உண்மையிலேயே இந்தியாவினுடைய செல்வாக்க உலக அரங்கில் ஒரு கேள்விக்குறியாக்கி, உலக அரங்கிலேயே இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத பேரை மோடி என்ற செயல்பாடுகள் வேண்டி தருதா என்றதை இந்த 3 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்கண் உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவர்கிட்ட 48 மணித்தியாளத்தை கேட்குற பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு கோம்பறது ஈராக்கு நண்டு இருக்க மாட்டேன் நான் தெரியலை. இவ்வளோ இழப்புகளையும் சந்திச்சா பிறகு அது ஒரு மன்னிப்பை கேட்டு திறக்க சொன்னாலும் பரவாயில்ல, செய்த புள்ளியேட்டு எனக்கு அதைத்தான் என்னால் பார்க்கக்கூடிய இருக்கணும். முதல்ல நாங்கள் யதார்த்தத்தை யோசித்து பார்ப்போம். வீட்டில் போய் அடித்து அந்த பக்கத்து வீட்டு கண்ணாடி கதவுகளை உடைச்சிட்டு பிறகு ஒரு 2 நாள் கழித்து போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்கிறேன், நீ இன்னும் 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் இந்த வீட்டை விட்டு எழும்போகணும், அல்லது எங்களோட வீட்டுக்கு வந்து தோட்ட வேலை செய்யணும் என்று மிரட்டிட்டு வந்தேன் என்றால் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் செய்வானோ? ஏற்க மாட்டான். ஒரு மிரட்டல் தோணியில் ஒரு அறிக்கை விட்டால் யாராவது ஏற்பார்களோ? அது டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறது காட்டுராஜா தருவார். இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்கனவே ஈரானியர்கள் ரோசம் உள்ளவர்கள். இவ்வளவு அழிவை சந்திச்சும் இத்தனை தலைவர்கள் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலே வரலாறு உடைய பேசிய வரலாறு, அந்த வரலாறு உடையவர்களை இப்படி மிரட்டினால் ஏற்பார்களோ? இதை மிரட்டுவதற்குரிய காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் இப்படி செய்கிறார் என்றால் அவர் எங்களை முட்டாளாக்க பார்க்குறார். ஈரானியர்களை முட்டாளாக்க இல்லை, எங்களை முட்டாளாக்க பார்க்குறார். நண்பர்களே, ஒரு 2 நாளைக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் போட்டுறதால அமெரிக்காவுக்கு எந்த நட்டமும் இல்லை, அதை வந்து ஐரோப்பியர்கள் இல்லை ஜப்பானியர்கள் அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும், எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை என்று கையளி விட்டவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப். இந்த 2 நாளில் என்னென்று இப்படி மாற்றம் வந்தது? ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னுக்கு பிறன் முன்னராக பேசுகிறாருன்றது தெரியும். ஆனால் இது வந்து எங்களை முட்டாளாக்குறது. அவருடைய அந்த சின்ன பிள்ளைத்தனமான அறிவு, இது உண்மையிலேயே நீங்கள் அந்த பர்சனாலிட்டி கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதற்கு பேர் வந்து நண்பர்களே எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங். எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங் என்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அறியும் தன்மை, இல்லை அறியும் குணம். அது வந்து ஹையஸ்டில் இருக்கிறவனால உண்மையிலேயே மக்கள் ஆதரவை பெற முடியும். ஒரு அனுராகுமார் திசாநாயகா போன்றவர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களுக்கு எது தேவையாக இருக்குது, இந்த இலங்கையில் ஊழல் இருக்கா, அந்த ஊழல் ஒழிக்கணும்னா அது மக்களுக்கு பிடிச்சி போகும். மக்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் பேசுகிறதுன்றதுக்கு அதில் எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங் ஹையில் இருக்கிறவனால அப்படி சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங் ஒரு கோமாளித்தனமான ஒரு கடைசி ஸ்லோட்டில் இல்லாத 3வது 4வது ஸ்லோட்டில் இருக்கிறவனால இப்படி தான் கதை கேளும். ஏன்னா இப்படி கதைச்சா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸை திறக்காவிட்டால் 48 மணி நேரத்தில் அவருடைய கேஸ் எரிபொருள் நிலையங்கள், பெரிய பெரிய எரிபொருள் நிலையம் மீது குண்டை வீசுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் என்றால் உடனே உலக மக்கள் எல்லாரும் டொனால்ட் ட்ரம்பை ஆதரிப்பார் என்று அந்த அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு குறைஞ்ச மூல சக்தி உள்ளவர் சிந்திக்கிறார். எப்படின்னா எங்களை மாத பார்க்குறார். இவர் மக்களுக்கானவர், மக்களுக்காண்டி அந்த பாதையை துறக்கிறதுக்காண்டி குண்டு போடுவார் என்று சொல்கிறாரு. அது இல்லை உண்மையான காரணம் என்ன? இது எங்களை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு கதை. உண்மையான காரணம் என்னென்றால் ஈரான் நேற்றிரவு இஸ்ரேலில் படு பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்கு. 160 இஸ்ரேலியர்கள் காயமடைஞ்சு சொல்கிறார்கள். இஸ்ரேலினுடைய அணு உற்பத்தி நிலையத்திலிருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் இருக்கிற பல இடங்களில் ஈரான் சாரமாரியா தாகி இருக்கு. இஸ்ரேல் விமான நிலையத்துக்கு தாகி இருக்கு. வெறும் ஏவுகணையில் எதிர்க்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இப்படியான ஒரு கட்டத்தில் இவருக்கு ட்ரம்புக்கு ஒரு கோபம் வந்திருக்கு, இப்படி ஈரான் தாக்கிட்டுது என்று. அதனால் இப்படி ஒரு மிரட்டலை எப்படி விடுறாருன்றா எங்களையும் சேர்த்து, அதாவது ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை பூட்டினதால் உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் உலகத்துக்காக பேசுகிறேன் என்று ஒரு பம்மாத்து வேலை, இதுக்கு ஒரு பம்மாத்து வேலைன்னு சொல்லலாம் என்றது அந்த எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங் குறைவான ஒருத்தனால இப்படி காய்க்க முடியும். இப்போ இதுவே நான் ஒரு உதாரணமாக இது ஒரு ஹை ரேங்கில் உள்ளவன் காய்ச்சார், இப்போ அனுராகுமார் திசாநாயக்காவோ அல்லது வேறு யாரும் கதைச்சார். ஒரு உதாரணமாக யாரை இன்னொரு எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங்க்கு ஹையில் உள்ள யாரை சொல்கிறோம் எனக்கு உடனே ஞாபகம் வேற இல்லை. சில வேளையில் பில் கிளின்டனை கூட சொல்லலாம், அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அல்லது ஜோன் எஃப் கென்னடி. இவர்கள் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்று தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இருந்தார். இவருக்கு அந்த கோமாளி புத்தி தானே இது ஏமாத்துற அந்த ஸ்லோட்டில் வந்து சைக்காலஜியில் வந்து அந்த எக்ஸ்ட்ரோவர்டட் திங்கிங் கீழே ஸ்லோட்டில் வந்துச்சுன்னா அது வந்து ஏமாத்துறதுக்கு போ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி, ஒவ்வொரு கேரக்டர். இது வந்து எங்களை ஏமாத்த பார்க்குது. அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் தாக்கிட்டு ஒரு கோபம் வந்திருக்கு. 3ஆம் உலக நாடுகளில் உள்ள எங்களையும் மாற்றணும் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கதையை விடுறார்.
இதுவே இவர் ஈரானியர்கள் மீது குண்டு போட்டுட்டாருன்னே வைப்போம். சரி, குண்டு 48 மணி நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் துறக்கையில் இவர் குண்டு போட்டுட்டாருன்னா அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருக்கிற அத்தனை எரிபொருள் நிலையங்கள் மீதும் ஈரான் தாக்கக்கூடிய வெள்ளமேலே இருக்குது. அப்போ இது வந்து எங்களை ஏமாத்துறதுக்கும் உலகத்தை ஏமாத்துறதுக்கும் ஒரு மனிதன், ஒரு அசாதாரணமான மனிதன், இது வந்து ஒரு சாதாரண மனிதன் இல்லை, இவர் வந்து அசாதாரணமான மனிதன். அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து வெறும் நிறவாதத்தை வச்சு, மதவாதத்தை வச்சு அவர் அமெரிக்காவில் தேர்தலில் வென்று, இது எல்லாமே ஒரு இதுக்கு பின்னால் ஒரு பெரிய விளைப்பின்னல் இருக்குது நண்பர்களே. உலகையாளும் அந்த கூட்டம் என்று சொல்வார்களே, அதே மாதிரி அதற்கு பின்னால் பெரிய ஒரு கோஆபரேட் சக்தி இருக்கிறது. அதுதான் டொனால்ட் ட்ரம்பையே ஆட்சிக்கு கொண்டு வந்தது. இல்லை, ஆட்சிக்கு வரைக்கே உக்ரைன் சண்டையை நிப்பாட்டுறேன் இல்லை போரே வேண்டாமன்ற ஒரு கொள்கையில் வந்துட்டு இப்போ எல்லாரையும் போட்டு இழுத்து விட்டுட்டு இவ்வளோ ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் போன்ற இப்படி ஒரு சிலர் இருக்கிறார்கள், உலகத்திலே இருக்கிறார்கள் நண்பர்களே. இவர்களை நீங்கள் இப்போ அடையாளம் காணக்கூடிய தகமும் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி பேசுவார்கள், எப்படி தன்னோட கூட இருப்பவரை அழிப்பார்கள். என்ன நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னான், இப்படியானவர்கள் உங்களோட குடும்பத்திலே இருந்தாலோ அல்லது உங்களோட நட்பு வட்டாரத்தில் இருந்தாலோ அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை தான். எப்போவுமே பிரச்சனை, குழப்பம் வரும், தொடர்ந்து குழப்பங்கள் வந்து கொண்டு இருக்கும். உங்களோட உறவுக்காரன்டா ஒன்றும் செய்யலாது. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் பாசக்காரர்கள் இருந்தால் என்ன செய்யறது சமாளித்து போவீங்க. நண்பர்களாக இருந்தாலும் ஒன்றும் செய்யலாண்டு. ஆனால் இவர்கள் இந்த இப்படி டொனால்ட் ட்ரம்ப் போன உள்ளவர்களோடு நீங்கள் சேர்ந்தீங்கள் என்றால் நீங்கள் அழிஞ்சு நொறுங்கி போவீங்கள். உங்களோட சொத்துக்களை தான் வளர்ப்பீங்கள், உங்களோட நட்பு கேவலப்படுவீங்கள், பெரிய பிரச்சனைகள், தர்ம சங்கடங்கள் மாறி தர்ம சங்கடங்கள் வரும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் செயல்பாடுகளால் எத்தனை பேருக்கு தர்ம சங்கடம், அவரை ஆதரித்த எத்தனை பேருக்கு தர்ம சங்கடம். எலன் மார்க்ஸே கொண்டு வரலாம், அவருக்கு உதவி செய்து போட்டு கடைசியாக நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் தெரியுது போல அரசியல் ஆர்வம் உள்ளவர் எலன் மாஸ்க் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிச்சு, பில்லியன் கணக்காக செலவழிச்சு வந்தவரை கடைசியில் நாரடிச்சு, நீ ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் நாட்டுக்காரன், இந்த நாட்டில் வந்து தஞ்சம் பூந்தனி, நீ இந்த நாட்டு பிரிட்டிஷ் அமெரிக்கன் சிட்டிசனே இல்லை, உன்னுடைய குடியுரிமையை பறிப்பனெல்லாம் சொல்லித்தான் அனுப்பினவர் டொனால்ட் ட்ரம்ப். அப்படி நன்றி மறப்பது தான் அவருடைய மெயின் புத்தி. டொனால்ட் ட்ரம்பினுடைய யூத கனெக்ஷன் என்னென்றால் அவருடைய மருமகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய மகளை திருமணம் செய்தவர் என்ற பேர் ஜெரட் குஷ்னர் என்று சொல்லி, கிருஷ்ணர் இல்லை குஷ்னர். அவர் வந்து யூதர். அவர் தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பை வழிநடத்துவது. அவர் தான் அமெரிக்கா சார்பாக மத்திய கிழக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு போகும் பேச்சுவார்த்தை குழுவில் அவருடைய மருமகன் ஜெரட் குஷ்னர் இருக்கிறார். அப்போ என்ன வகையில் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரா? இல்லை. அவர் எப்படி அந்த பதவிக்கு வந்தார்? மாமாண்ட முறையில். அவர் ஒரு யூத இனத்தவர். அவர் யாருக்கு சார்பாக செயல்படுவார்? ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு என்வாய், ஒரு குழுவை அனுப்பிக்க, அந்த குழு வந்து நடுநிலைமை குழுவாக இருக்கும். இப்போ இலங்கைக்கும் விடுதலை புலிகள் அமைப்பும் வந்து பேச்சுவார்த்தை நடக்க இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ தலையிடாமல் நோர்வேயை வச்சது. நோர்வேக்கும் இலங்கைக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு நடுநிலைமையாக இருக்கும்னு நினச்சி தான் நோர்வே நிறுவினார். அது கூட எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனால் இவருடைய அனுப்புகிற பேச்சுவார்த்தை குழுவை பாருங்க, எல்லாருமே யூதர்கள். ஆகவே இது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பணம் கொடுத்தவர்களும் மிக அதிகமானவர்கள் யூதர்கள். ஆகவே இது ஒரு யூதர்களுக்கு சார்பான முடிவை தான் அவர் எடுப்பார். நான் உங்களை கதைக்க விடாமல் நானும் மோடியை தான் எதிர்பார்த்தேன். நான் மோடியை பற்றி தான் நீங்கள் கதைக்கிறது எனக்கே சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, அவர் செய்த வேலை ஆரம்பத்தில் நெத்தனியாவுன்ற இஸ்ரேலுக்கு போய் ஹக் பண்ணிட்டு வந்ததே எனக்கு ஒரு பெரிய ஒரு மோடியில் இருந்த ஒரு நம்பிக்கை. என்னென்னு சொல்கிறது, அந்த மோடி என்றாலே இப்போ எனக்கு ஒரு அந்த மரியாதை இல்லை என்ற ஒரு அப்படி எத்தனை பேருக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இஸ்ரேலுக்கு மோடி அவர்கள் போன சமயத்தில் அவர் வந்து விமான நிலையத்திலேருந்து இறங்கிக்க நெத்தனியாவும் அவருடைய மனைவியும் போய், நெத்தனியாவுடைய மனைவி காவி நிறத்தில் உடுப்பணிந்து கொண்டு போய் ஒரு சகோதரன் ஒரு நீண்ட நாள் உறவை சந்தித்த மாதிரி பரஸ்பரம் பார்த்துருங்களா? அதற்கு பிறகு திரு மோடி அவர்கள் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் பேசினார். அதுக்கு பிறகு அவர் படிகளால் இறங்கி வந்தோடனே அங்கே இஸ்ரேலிய எம்பிக்கள் என்ன செய்தார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? செல்ஃபி எடுத்து அவரை வச்சு படம் எடுக்கணும். படம் எடுத்துக்கொண்டு கேமரா மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரம் அந்த மோடியை சுற்றி படம் எடுத்துக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு இந்த சைக்காலஜி நாடகம் என்னென்றால் மோடிக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்துறது. இன்னும் பெரிய இஸ்ரேலிய அமைச்சர் மேயர் எம்பிக்கள் எல்லாரும் தங்களை சூழ்ந்து கொண்டு ஒரு டீனேஜ் பையன் வந்து தங்களுடைய பொப் பாடகர் யாராவது உங்களுக்கு எங்க காலத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த மாதிரி ஒரு பாடகர் வந்தோடனே டீனேஜ் பையன்கள் போய் போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அப்படி வந்து மோடியை வச்சுட்டு முழு எம்பி மேரும் சுற்றி படம் எடுத்து கொண்டு வந்துச்சு. அவர்களுக்கு 70-80 வயது யூத எம்பி மேர்.
இது என்னென்றால் இது ஒரு டிராமா, கண்ணுக்கு முன்னால் இப்படி ஒரு டிராமா, அப்பட்டமான டிராமா அந்த இஸ்ரேலில் எம்பிகள் செய்கிறார்கள். இதை நம்புறாரு மோடி. இது என்ன, இதுக்கு பின்னால மோடி ஒரு மிகவும் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடியவர். ஒரு வலிமை இல்லாத ஒரு தலைவராக இப்போ இந்திரா காந்தி அவியல் இருந்த இடத்துக்கு இவர் எல்லாம் அந்த அளவுக்கு வலிமையானவர் என்றே சொல்லிடலாம். இந்திரா காந்தி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர். இந்திரா காந்தி எப்பவுமே ரஷ்ய சார்பு நிலையை தான் எடுத்தார். நேரு அவங்களோட இவியலோட ஒப்படை இவரை மிகவும் ஈஸியாக ஏமாற்றலாம் போல இருக்கு. இவருடைய தனிப்பட்ட நேர்மையை நான் குறை சொல்லல, ஆனால் இவரை மிகவும் ஈஸியாக ஏமாற்றலாம்னா அதில் தெரிஞ்சுது. இப்போ வந்திருக்கிற புதிய தகவல் என்னென்ன நண்பர்களே, இந்திய கடற்படை தளபதி ஒருத்தர் ஈரான் போர்க்கப்பல் விசாகப்பட்டினத்திலேருந்து வெளிக்கிட்ட சமயத்தில் அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்ததாக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கு. They did, Giant. They did. I got a confirmation. The head of the naval assets in India, he was the one provided the coordinates. I confirmed it. அரசியல் விமர்சகரும் ஒரு விரிவுரையாளரும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் விசாகப்பட்டினத்திலேருந்து அந்த கப்பல் வெளிக்கிட்டது, அந்த கப்பலுடைய லொக்கேஷனில் தான் அவர் கொடுத்ததாக செய்திகள் வருது. உண்மையில நண்பர்களே, இது உண்மையிலேயே ஒரு தலைக்குனிவான விஷயம். ஏனென்றால் முதுகுல உத்தரவேல. மற்றது நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின பிப்ரவரி 28 நடத்தின அந்த தாக்குதலை எந்த நாடுகள் கண்டிச்சன? உண்மையில கண்டிச்சது என்னென்றால் சீனாவும் ரஷ்யாவும் சோமாலியாவும் கண்டிச்சிருக்கு. 3 நாடுகள்லாம் இந்த உலகத்தில் அந்த தாக்குதலை கண்டிச்சது. சரி, இந்த கடற்படை மீது நடத்தின தாக்குதல் தினம் விசாகப்பட்டினத்தில் இவருடைய விருந்தினர்களாக வந்த ஈரானிய கடற்படை மீது நடத்தின தாக்குதல் தினம் இந்தியா கண்டிச்சதுண்டா இல்லை. அதனால தான் இப்போ ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயிலுக்கு சார்ஜ் பண்ணது, நீங்கள் ஆயிலுக்கு சரியான விலை டிஸ்கவுண்ட் இல்லை என்று சொல்லியிருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. ரஷ்யா இப்போ சரியான விலையில் தான் எரிபொருளை விற்குது. இந்தியாட்ட எரிபொருள் ஸ்டொக்கே இல்லை. இப்போ இலங்கை மாதிரி தான் இந்தியாட்ட எரிபொருள் ஸ்டொக்கே இல்லை. ஒரு 10 நாளைக்கு தேவையான எரிபொருள் ஸ்டாக் தான் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா சீனாட்ட 6 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் ஸ்டாக் இருக்குது. இன்றைக்கு சீனா எத்தனையோ மில்லியன் சனத்தை நினைக்கிறேன் 850 லட்சம் மக்களை வறுமை, அதாவது ஏழ்மையிலிருந்து மேலே கொண்டிருக்கு. தெருவில் பிச்சைக்காரலாக இருந்த 85 லட்சம் மக்களை இன்றைக்கு வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டிருக்கு. இவர்கள் வல்லரசுன்னு சொல்கிறார்கள். சீனாவோட ஒப்பிடும் பொழுது, சீனா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்த விஷயங்களோட ஒப்பிடும் பொழுது இந்தியா எதுவுமே செய்யலை. பணக்காரரை தான் தூக்கி விட்டுருக்கு. சீனாலேயும் பணக்காரர் இருக்கிறார்கள், ஆனால் பணக்காரர்கள் அரசியலில் சம்மந்தப்படுறதில்லை. அரசியல் வேறு, பணக்காரர்கள் வேறு சீனாவில். ஆனால் இங்கே அரசியல் பணக்காரர்களோட சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அதனால தான் அவர் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட பிடிச்சி கொண்டிருக்காரு மோடி. இது ஒரு சம்மந்தப்பட்டிருக்கார். உண்மையில இது எல்லாமே நண்பர்களே பின்புறமாக நடக்கிற விஷயங்கள், நிழலில் நடக்கிற விஷயங்கள். நாங்கள் வெறும் எத்தனை விமானம் F-15 விழுந்துட்டுது, F-35 விழுந்துட்டுது என்று கணக்கு பார்க்குறமே ஒழிய உண்மையான பிரச்சனைகள் இதுகள்லாம். ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி எப்படி ஆட்டம் காண வைக்குது பாருங்கள். உலக அரசியலில் எத்தனை பில்லியன் மக்களை பாதிக்குதுன்னு பாருங்கள். ஒரு தனி மனிதனால், ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவால் இன்றைக்கு எத்தனை பில்லியன் மக்களோட பொருளாதாரம், எதிர்காலம், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க. இல்லை, நான் இங்கே சொல்லிக்கலாம் பார்க்குறேன். இந்தியாவை பற்றி ஒரு 70-80% இந்திய யூடியூபர்ஸு ஈரானுக்கு ஆதரவாகவும் அது ஸ்கோர் மாதிரி கிரிக்கெட் ஸ்கோரில் யார் ஆக்கள் இந்த நாடு வின் பண்ணினா ஆக்களுக்கு விருப்பமோ அதே மாதிரி ஈரானையே நல்ல மாதிரி காய்ச்சுருக்கணும் ஈரானுக்கு சார்பாக. ஏனென்றால் அது ஒரு பிஸ்னஸ், யூடியூப் பிஸ்னஸ்ன்ட்டு அப்படி யூடியூப் போட்டால் தான் பாப்பினமெண்ட்டு போடுறாங்க. அதே ஒரு சுயநலம் தான். அப்படி பார்த்தா உண்மையாகவே நடுநிலைமையாக இல்லை. அப்படி பார்த்தா இந்தியாவெல்லாம் செய்யுது, கண்ணுக்கு முன்னால் அவைக்கே தெரியுது. மோடி செய்தாலும் பிள்ளையாண்டு யூடியூபர்ஸ் முழு பேர் அதை பற்றி ஒன்றும் கதை கேட்கல. அதை பற்றி பேசினால் வியூஸ் வராது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் நண்பர்.